Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரியமான நீர் உருண்டை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி நீர் உருண்டைலாம் இப்போ யாருமே செய்யறது இல்ல, எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வீட்ல எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குங்க. அந்த தண்ணியோட சேர்ந்து சாப்பிறப்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்போ சீசனுக்கு வந்து எல்லாருக்கும் இருமல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சூடா இது குடிச்சிங்கன்னா இருமல்லாம் குறையுங்க. இந்த தண்ணி நல்லா ஹெல்த்தியும் கூடங்க. இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம், ஊறுகாய் துவையெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீர் உருண்டை செய்யறதுக்காக நான் புழுங்கல் அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. அதை 2 மணி நேரம் நான் ஊற போட்டு வச்சு இப்போ நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிட்டு இப்போ வச்சிருக்கேன். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. தண்ணி வடிகட்டி நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா ட்ரையாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவு இருக்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சுங்க. மாவு இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி இப்படி எடுத்தால் உருண்டை பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ மாவு நல்லா அரைச்சிட்டு நான் இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுருக்கேங்க. இந்த அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். நீங்கள் தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இது கூட வந்து நான் 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இந்த தேங்காய் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவு கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா நான் கொதிக்க வச்சுருக்கேங்க. இந்த அளவு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்ச உருண்டைகளை அதில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அது கரையாமல் டக்குன்னு வேக ஆரம்பிக்கும். நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா கொதித்த பிறகு ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உடனே கலந்து விடாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கலந்து விடலாம். இதுக்கு வந்து தண்ணி அளவுன்னு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஓரளவு இந்த பாதி அளவு இப்போ நான் வச்சுருக்கேன்ல அந்த அளவு வச்சுக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா கொதித்து அது வெந்து வரணும். அது வரைக்கும் அந்த தண்ணி வேணும்ல, அதனால கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து ஓரளவு வெந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் வெந்திருக்கு ஓரளவு. இப்போ இந்த இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த தண்ணிக்கு உப்பு இருக்காது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி தண்ணி மேலே ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அந்த உப்போட அந்த சூடாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக அருமையாக வந்திருக்குங்க. இது வந்து நல்லா இருமல் இருக்கிறவங்கெல்லாம் இது சுட சுட இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இருமலுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது வந்து சூட்டை தணிக்கும்னு சொல்லுவாங்க. இதோட வந்து நீங்கள் உளுந்து சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தண்ணியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.